லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. இந்த சம்மர் லீவில் ஸ்கூல் அண்ட் காலேஜ் மேக்ஸிமம் லீவில் தான் இருக்குது. இப்போ லீவு வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா சம்மர்லேயும் போல் இந்த சம்மர்லேயும் ஊருக்கு போகிறது, பேக்கெட் பண்ணிக்க வேலைக்கு போகிறது, வெட்டியாக மொபைலில் வெப் சீரிஸ் பார்க்குறது ரொம்ப போரிங்காக போகுது. மூவி பார்க்குறதுக்கும் தோணலை, வேலைக்கு போகிறதுக்கும் போரிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என் லைஃப்பில் போரிங்காக போகக்கூடாது, நான் அப்கிரேட் ஆகணும், எல்லாத்துக்கு மாதிரியும் நானும் பிரச்சனை இல்லாமல் எனக்குன்னு ஒரு ஓன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்கள் டைம் கொடுக்குறதுனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, ரீடிங். என்ன ஒரு லீவுங்கிறதே ரிலாக்ஸ் பண்ணுறது தான். நீங்களும் ரீட் பண்ண சொல்கிறீங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ மேலே சொன்ன நம்ம ஒரு பிஸ்னஸ்லாம் இருக்கட்டும், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஆண்டர்ப்ரனர் இவங்க இந்த ஒன் ஐடியா வச்சு எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எங்கேஜாக இருக்கும்போது போரிங்காக இருக்கும். அப்போ புக்ஸ் தான் படித்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு அமேசான். இன்றைக்கி தெரியாதவங்க யாருமே இல்லை. ஜெப் பெசோஸ் அவரே அமேசான் கிரியேட் பண்ணது எப்படின்னா, வால்மார்ட் அப்படிங்கிற புக்ஸ் படித்து அவருக்கு இருந்த டெக்னாலஜி வச்சு அமேசானில் ஃபஸ்ட் புக் தான் சேல் பண்ணார். ஸோ அன்னைக்கு அவர் புக்ஸை படித்தனால தான் அவர் அந்த டைமில் கிடைச்ச அந்த ஸ்பார்க் அவர் லைஃபவே ஃபுல் சேஞ்ச் பண்ணிடுச்சு. அவருக்கு கிடைச்ச அந்த ஸ்பார்க் நம்மளுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ரீடிங் விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ரீடிங் இஸ் லைஃப் சேஞ்ச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் 2, பிளானிங் அண்ட் கோல் செட்டிங். என்ன ப்ரோ கோல்ஸு பிளானிங்னு சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற ஸ்மால் டைமில் எப்படி பிளான் செட் பண்ணி கோலை அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கான பிளானை க்ரியேட் பண்ணுங்கள். அதை இன்றைக்கே அப்படிங்கிற கோல் செட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோன் இன்றைக்கி 1 மணி நேரம் தொட மாட்டேன் அப்படிங்கிறது பிளானிங். இன்றைக்கி 1 மணி நேரம் ஸ்டடியில் டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது கோல். இப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் ஃபன்னாக ஓட ரெடி பண்ணலாம். சும்மா ஒரு ட்ராயிங் வரைகிறது, அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறது, நோட்டில் சும்மா இருக்கிறது, இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருங்க. இதை சொல்கிறதுக்கான காரணம், நம்ம போரிங்காக இருக்கும்போது நம்ம மைண்ட் நியூ தாட்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ நம்ம அந்த டைம் அண்ட் ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம கோலை அச்சீவ் பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3, எக்ஸசைஸ். எனக்கே போரிங்காக இருக்குது, இதில் போய் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணால என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மந்த் ஒர்க் அவுட் பண்ணாமல் உங்கள் மைண்ட் செட் செக் பண்ணி பாருங்கள். அதே 1 மந்த் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் மைண்ட் செட்டை எப்படி செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிசிப்ளின் கிரியேட் ஆகிருக்கும். அந்த டைமில் அதை மட்டும் தான் செஞ்சுருப்பீங்க. செகண்டு, ஃபோக்கஸ். எல்லாத்தையும் மறந்து ஒன்லி ஒன் திங்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் டெஸ்டாஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தைரியமாக ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை எக்ஸசைஸ் பண்ணுற யார்கிட்ட போய் வேணாலும் கேட்டு பாருங்கள். 99% ஆஃப் பீப்புள் குட் ஃபீட்பேக் தான் கொடுப்பாங்க. இது என் லைஃப்லேயும் பிக் அவுட்கம் கொடுத்துச்சு. எப்போயுமே போரிங்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் 100% தெரியும். நம்பர் 4, க்ளீன் யுவர் ரூம் அண்ட் பிளேஸ். க்ளீன் பண்ணுறது கூட உங்களை போர்டில் இருந்து நம்ம பேசினா மாற்றும். நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சா மட்டும் பார்த்தாது, நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் க்ளீன் பண்ணணும். நம்மளுக்கு டிராஃபிக் நிற்கிறதே ரொம்ப கடுப்பாக இருக்கும்போது நம்ம ரூம் க்ளீனாக இல்லைன்னா நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் இருக்கிற ரூம் அண்ட் பிளேஸை க்ளீனாக வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 5, லேர்னிங் நியூ ஸ்கில். இது என்றைக்குமே மறந்துடாதீங்க. நம்ம போரிங்காக இருக்கும்போது நம்ம பிரெயின் நியூ தாட்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு நியூ ஸ்கில்லை லேர்ன் பண்ணும்போது பல நியூ ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். புதுசாக கற்றுக்கிறதுக்க நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் பார்ப்போம். அந்த ஸ்கில் மூலிமா மணி ஜெனரேட் பண்ணும்போது ரியலி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். இப்போ தெரிகிற சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாருமே எப்பவுமே இந்த ஒரே ஒரு ஸ்கில்லும் எல்லாத்துக்கிட்டையுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங். என்றைக்குமே லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கற்றுக்கிட்டே இருங்க. என்றைக்கு லேர்ன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறீங்களோ அன்றைக்கி கீழே வர போகிறீங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஸோ இப்போ சொன்ன எல்லாமே உங்கள் லைஃபை சேஞ்ச் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்லோடான அதர் விஷயம் பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.